வெப்பன் படம் நல்லா இருக்கும்ல. வெப்பனா இவன் தானே வெப்பன் வந்து பேச போறேன் நான். பேசுமே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாய் ஹலோ வணக்கம். அந்த இது காலம் போன வயசுல பங்களா மாதிரி புசு எப்படி இருக்குன்னு பாரு முடி இது. நல்லா தான் இருக்கு. நைஜீரியா நயன்தாரா மாதிரி இருக்கு. அது ரைட்டா கேட்காது. நைஜீரியா நயன்தாராவா? ஓகே 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 சார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காப்பிரைட்ஸ்ன்னு சொன்னாலும் நம்மளுக்கு ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ஞாபகம் வருது வந்து இளையராஜா சாராக தான் இருக்க முடியும். ஏன்னா வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காரு. ஏன்னா எந்த பாட்டு போட்டாலும் அவரோட பாட்டு யூஸ் பண்ணுறதுக்கே பின்னாடி வந்து இளையராஜா ஏதாவது இருக்கா தப்பு தப்பு. இது நீ அவர் பேர் யூஸ் பண்ணதுக்கே காப்பிரைட்ஸ். அவர் என்ன சொல்லலாம், இசை புயல், இசை ஞானிடா. அவர் பெரிய இசை புயல் தான் ஏஆர் ரஹ்மான். ஓகே ஓகே ஓகே. ஒன்னும் தெரியாது மண்ணு கூறிய. எந்த பாட்டு அவரோடது யூஸ் பண்ணாலுமே இதுக்கு வந்து எனக்கு காசு தரணும், இதுக்கு வந்து ஒரு காசு தரணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ரஜினி அண்ட் இளையராஜா வந்து ஒரு ஆடியோ லைக் என்னது ரஜினி அண்ட் இளையராஜா அது மீட் பண்ணி பேசுவாங்களே. சரஸ்வதியை விட லட்சுமி இல்ல சாமி. சாமி இப்போ ஏதோ பண்ணி கேட்கல, ஏதோ வரணும் பணம் வரணும்னு சொல்லி அது வருது இல்ல. ஃபர்ஸ்ட்ல இது சொல்றேன் சாங் இளையராஜா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது வந்து சாங்ஸ் தான் ஞாபகம் வரும். ஓகேவா? அந்த மாதிரி அப்படி அதுக்கப்புறம் ஒரு சைக்கோ தான ஞாபகம் வரும். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். மறுபடியும் முதல்ல இருந்தா வந்து 80-90களில் இருக்கும். லைக் அந்த டைமில் வாழ்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவரோட சாங்ஸ் தான் ஞாபகம் வரும். நான் கூட இளையராஜாவோட பெரிய ஃபேன். அவரோட சாங்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது? என்ன தான் வந்து நமக்கு லைஃப்பில் கஷ்டம் இருந்தாலுமே நைட்டில் வந்து அவரோட சாங்ஸ் கேட்டு தூங்கினா அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலில் மென்னிசை மலையில் மென்னிசை களி நடமுடியுது பார். ரீசெண்ட் டேஸ்ல வந்து அவரோட நேம் கேட்டா பாடல்கள் மட்டும்தான் ஞாபகம் வருதானா? கிடையாது. காப்பி ரைட் இஷ்யூஸ் இதுதான் மோஸ்ட் ரீசென்ட்லி அவர் நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இளையராஜா இஸ் ஈக்குவல் டு காப்பி ரைட் இஷ்யூஸ்ன்னு சொல்லலாம். எந்த பாட்டு அவரோட பாட்டு யூஸ் பண்ணுறதுக்கே வந்து ரீசெண்ட் டேஸில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பயமாக இருக்குன்ட்டு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவரோட பாடல்கள் யூஸ் பண்ணாலே வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அவர். இளையராஜா செஞ்ச ஹைலைட்டான மூணு விஷயம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இளையராஜா செஞ்ச ஹைலைட்டான மூணு விஷயம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அவர் என்ன பண்ணாருன்னா எஸ்பிபி அந்த டைம்ல வந்து எஸ்பிபி நிறைய கான்சர்ட்ஸ் நடத்திட்டு இருந்தாரு. கண்டினியூஸா கான்சர்ட்ஸ் நடத்திட்டு இருந்த டைம்ல மோஸ்டா எஸ்பிபி யாரோடைய மியூசிக் பாடியிருக்காருன்னா இளையராஜா சாரோட மியூசிக் தான் பாடியிருக்காரு. அப்போ அவருடைய பாடல்கள் தான் மோஸ்ட் ஆஃப் த கான்சர்ட்ஸ்ல பண்ண முடியும். இன்னும் என்னன்னா அவரோட கான்சர்ட்ஸ் எல்லாமே யூஎஸ்ஏல நடக்கும். யூஎஸ்ஏல மோஸ்ட்லி அந்த பேபிள் ஸ்கேலில் யார் இருப்பாங்க, அந்த பே பண்ணுற அந்த குரூப் யாராக இருப்பாங்கன்னா இந்த 80s 90s சாங்ஸ் பிடிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்காக இவர் வந்து இளையராஜாவோட சாங்ஸ் எல்லாமே பாடிட்டு இருப்பார். அந்த டைமில் என்னோட சாங்ஸை நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நேரடியாக கூப்பிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணாது, அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் எனக்கும் ஒரு ஷேர் கொடு அப்படின்னு கேட்டிருந்தா கூட தப்பில்லை. ஆனால் நீ இனிமேல் என்னோட சாங்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சாரு. அது ரொம்பவே எஸ்பிபியை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நிறையவே அதுக்கப்புறம் வர இன்டர்வியூஸில் நிறையவே அவர் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அந்த டைமில் வந்து அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவர் என்ன சொன்னார் அதுக்கு ரிப்ளைனா, நான் இளையராஜாவோட சாங் பாடியிருக்கேன், நிறையவே பாடியிருக்கேன், ஆனால் அவரோட சாங்ஸ் மட்டும் நான் பாடினதில்லை. அது இல்லாமல் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் நான் நிறையவே பாடியிருக்கேன், அதை வச்சு என்னோட ஃபேன்ஸை நான் மகிழ்ச்சிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா, கிஷோரே இது நல்லா கேக்குது கிஷோரே. நான் பாக்குறதுக்கு தான்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன், ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. செகண்ட் என்னன்னா 96 மூவி. 96 மூவியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது.
அதோட மியூசிக் அண்ட் லைஃப் ஆஃப் ராம் சாங்ஸ்க்கு ஒரு தனி ஃபேன் இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி அந்த மூவியில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது வந்து யமுனை ஆற்றிலே சாங்கை த்ரிஷா பாடுறது தான். அதுக்கு ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஸ்கூல் டேஸ்லேருந்தே வந்து ஹீரோக்கு வந்து அந்த சாங்கை ஹீரோயின் பாடினா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது வந்து அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த பாட்டு ப்ளஸ் அந்த படமும் மிகப்பெரிய குட் ரிவ்யூஸ்லாம் வாங்கி நல்லா ஓடிட்டு இருந்த டைமில் இளையராஜாவை வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி 96ல் உங்கள் சாங் யூஸ் பண்ணியிருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இளைய தலைமுறைகள் வந்து நம்மளை மதிக்கிறது நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குதுன்னு சொல்லணும். ஆனால் அதுக்கு அப்படியே உல்டாவோ இளையராஜா என்ன சொன்னார்னா, என்னோடய சாங்கை யூஸ் பண்ணுறது ஆண்மை இல்லாத தனம் அப்படின்னு சொன்னார். சீரியஸ்லி அந்த மாதிரி ஒரு வேர்டை ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்காருங்க. என்னதான் வந்து எனக்கு புரியல, அதில் அப்படி என்ன தப்பு இருக்குது அந்த சாங்கை யூஸ் பண்ணது வந்து அவருக்கு வந்து அது ஒரு கிரெடிட். எந்த அளவுக்கு வந்து அந்த டைமில் அவருடைய சாங்ஸ் ஃபேமஸாக இருந்திருக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தானே. அதை ஒரு கிரெடிட்டாக எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு சந்தோஷமாக, இல்லைனா ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஆனால் அவர் எடுத்துக்காமல் ஆண்மை இல்லாததான்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மியூசிக் டைரக்டருக்கு பாட்டு போட தெரியாமல் ஒன்றும் அந்த படத்தில் இவரோட சாங் எடுத்து யூஸ் பண்ணல. அந்த படத்தில் மற்ற சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், நிறைய பேரோட ஃபேவரட்டாக இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேரோட பிளேலிஸ்ட்டை ரூல் பண்ணிட்டுருக்கு. ஆனாலும் அவருக்கு இளையராஜா சார் ரொம்ப பிடிச்சிருக்கலாம், இல்லைனா அந்த படத்தில் அந்த சாங்குக்கான நீட் அதிகமாக இருந்திருக்கலாம், அதனால அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு இன்டர்வியூவில் ஒரு பொதுவெளியில் அந்த மாதிரி ஒரு வேர்டு சொன்னது வந்து ரொம்பவே கஷ்டமாக கண்டிக்கத்தக்க, என்ன வேணால் சொல்லிகிட்டே போகலாம். இந்த 90 இதுக்கு அவர் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 96க்கு அப்புறம் காப்பிரைட் இஷ்யூ அப்படின்ற அந்த டேக்ல வந்து இளையராஜாவோட பேர் அடிப்படாமல் இருந்துச்சு கொஞ்ச நாள். ஆனால் ரீசெண்டாக ஒரு 2 இஷ்யூ எழுப்பியிருக்காரு. அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், மஞ்சுமேல் பாய்ஸ்னு சொன்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது வந்து அந்த என்ன சாங் அது மஞ்சுமேல் பாய்ஸ் ரஜினி வாய்ஸ் நார்மலா நீயா பேசு மஞ்சுமேல் பாய்ஸ் மஞ்சுமேல் பாய்ஸ்னு சொன்னாலே நமக்கு மஞ்சுமேல் பாய்ஸ்னு சொன்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது வந்து அந்த மூவியும் தாண்டி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, அந்த சாங் தான். அந்த சாங் வந்து இளையராஜா போட்ட சாங்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஃபேமஸாக போயிட்டு இருந்த அந்த டைம்லேயே என்னடா அவர் இன்னும் பிரச்சனை பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்ற அந்த மைண்ட் வாய்ஸ் நிறைய பேரோட இதில் போயிட்டு இருந்துச்சு. அது அந்த மைண்ட் வாய்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இளையராஜா இப்போது ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துலேருந்து கண்மணி அன்போட காதலன் அந்த சாங்கை வந்து நீக்கணும் அப்படின்ட்டு. இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய ரீசனே அந்த சாங் தான். அந்த கிளைமேக்ஸில் அந்த சாங் பிளேஸ் பண்ணப்பட்ட அந்த இடம் தான். அதையே நீக்கிட்டா அந்த படத்தோட சக்ஸஸ், அதாவது அந்த ஃபீல், நம்ம தியேட்டரில் பார்த்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்காது. ஃபைனலி டிஸ்கோ சாங் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன படம் அது, கூலியா? ஃபைனலி டிஸ்கோ சாங் வந்து கூலி அப்படின்ற இந்த ரஜினி சாரோட மூவியில் வந்து இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து 2-3 நாள்லேயே வந்து இளையராஜா அவரோட வேலையை காமிச்சிட்டாரு. அதுக்கும் வந்து காப்பிரைட் கிளைம் அடிச்சிட்டாரு. நம்பர் 2 டி ராஜேந்திரன். இவர் சொன்னாலே வந்து ரைமிங்காக பேசுறது, கடகடன்னு பேசுறது, ஒரே வார்த்தையை நிறைய வாட்டி சொல்றது, ஃபேன் சுத்துது, அது டட்டக்கு 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 டைலாக் நமக்கு ஞாபகம் வரும். பண்ணது வந்து ஒரு காப்பிரைட் கிளைம்னு சொல்ல முடியாது. ஆனால் அவரோட ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணதுக்காக அந்த சாங்கை வந்து அந்த படத்துலேருந்து எடுக்கணும், என்னோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன படம்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நானும் சொல்கிறேன், ரோமியோ ஜூலியட் ரோமியோ ஜூலியட் படம் ரிலீஸ் ஆனும்போது அந்த படத்தில் வந்து தண்டனக்கா அப்படின்னு அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அது வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்லலாம் வந்து லோக்கல் சேனலில் போட்டுட்ருப்பாங்க அந்த சாங். அது அனிருத் வந்து பாடி, ஓகே,
அந்த டைமில் வந்து லோக்கல் சேனலில் போட்டுட்ருப்பாங்க அந்த சாங்கை. அனிருத் வந்து பாடிட்டுருப்பாங்க அந்த சாங் மேக்கிங் வீடியோ. அந்த டைம்லலாம் வந்து அந்த சாங் வீடியோ லிரிக்கல் வீடியோ வந்து அந்த மேக்கிங் வீடியோ அந்த சிங்கர் ஒரு ஆக்டர் பாடுறது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த பாட்டும் அந்த டைமில் செம்ம ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் டிஆர் வந்து ரோமியோ ஜூலியட் மூவிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு, இந்த படத்துல இந்த தண்டனாக்கா சாங்கை யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் அது வந்து என்னோட மனசை புண்படுத்திருச்சு. ஏன்னா I never use this Dandanaga. Anna, நீங்க வந்து you are putting a brand for me Dandanaga. இந்த ப்ராப்ளமில் வந்து ஒரு முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டிஆர் வந்து நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு, என்னோட திறமைக்கு வந்து கோலிவுட்டில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடச்சதே இல்லை, எனக்கு எல்லா மியூசிக்குமே வாயிலே போடுவேன், சேரை நவுத்துற மியூசிக்கு, ட்ராயரை இழுக்கிற மியூசிக்கு, ட்ராயரை கழட்டுற மியூசிக்கு, எல்லா மியூசிக்குமே நான் வாயிலே போடுவேன். ஆனால் இந்த எனக்கு வந்து ஒரு படம் எடுக்கணும்னா கேஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், மிச்சம் எல்லாமே டைரக்ஷனு, ஆர்ட் ஒர்க்கு, ஃபைட்டு, சாங்கு, மியூசிக்கு, சிங்கிங்கு எல்லாமே நானே பண்ணிடுவேன், அந்த அளவுக்கு நான் ஒரு திறமைசாலின்னு ஒரு பேக்கேஜ். ஆனால் என்ன வந்து இந்த கோலிவுட் ஒழுங்காக யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு அவர் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பார். அதை மதித்து தான் இந்த படத்தில் வந்து தண்டனாக்கா சாங் வந்து அவங்க வச்சுருப்பாங்க, அவருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி. ஏன்னா டிஆர் வந்து அந்த டைலாக் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் கஞ்சா அடிச்சாமல் இருக்காங்க. அப்படியா? ரெட்டாக இருக்கா? பேரை சொல்ல, நீ இல்ல என் பேரை சொல்லியா நான் வாட போறேன். ஓ, நான் ஹன்சிகாவை பத்தியே கொலைப்படாதும் தன்சிகாவை பத்தியே கொலைப்பட போறேன். இல்ல இல்ல, ஐயோ இல்ல, ஐயோ கூச்சண்டி, பெஸ்ட் ஆர்டிஸ்ட் கூச்சண்டி, நீலாம் உயர்ந்தாயிடா, உட்காந்துரு உட்காந்துரு. மூணாவதாக இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பார்த்திபன் சார். கோமாளி மூவி வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், அது சொன்ன இளமென பிரிந்தது போதும் சாங். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணுறாங்க, என்னென்னா இந்த கதை வந்து என்னோட கதை அப்படின்னு சொல்லிட்டு. இது நிறையவே கோலிவுட்டில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இது ஏன் கதை ஏன் கதை ஏன் கதை அப்படின்ட்டு. மற்றவங்க கதையை திருடுறதுன்னா நமக்கு வேற ஒருத்தரோட பேர் ஞாபகம் வரும், ஆனால் இதில் வந்து வேறு டேரக்டரு. ஆனால் வேற ஒரு டேரக்டர் இந்த கதை என்னோட கதை அப்படின்னு கேஸ் போட்டார். அந்த டேரக்டர் யாருன்னா பார்த்திபன் அப்படின்ற மிகப்பெரிய டேரக்டரோட அசிஸ்டன்ட் டேரக்டர். அவர் யார்கிட்ட போய் இந்த பிரச்சனையை போட்டிருந்தார், அதாவது கேஸ்ன்னு சொல்ல முடியாது, கோலிவுட்டில் இருக்க ஒருத்தர்கிட்ட எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னா அவரும் ஒரு டேரக்டர், பாக்யராஜ் சார். அதுக்கு கோமாளியோட டேரக்டர் என்ன சொன்னார்னா, அவரோட ப்ரொடியூசர் கிட்ட போய் இது என்னோட கதை தான், அவரோட கதை கிடையாது அப்படின்னு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த சென்ஸ் மணி 10 lakhs வந்து அந்த படத்தோடைய கதை என்னோட படம்னு என்னோட கதைன்னு ஒருத்தர் கிளைம் பண்ணார் இல்லையா, அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கு பழி வாங்குற மாதிரின்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுக்கு காண்டா இருப்பார் இல்லையா பிரதீப், அதுக்கு பழி வாங்குறதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அப்படி காண்டா இருப்பார் இல்லையா பிரதீப் ரங்கநாதன் வந்து அதோட லவ் டுடே மூவியில் வந்து இதுக்கு ஒரு பார்த்திபனை கலாய்க்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வச்சிருப்பாரு. என்னன்னா வந்து நல்லா இருந்த பையனை பார்த்திபன் மாதிரி பேச வச்சுட்டே அப்படின்னு சொல்லி, பைத்தியமாக்கிட்டியே அப்படின்றதுக்கு பதிலாக பார்த்திபன் அப்படின்ற அந்த இதை யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கும் கொஞ்சம் கடுப்பாய் பார்த்திபன் வந்து இன்னொரு ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன அப்படி சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அது பெருசாக நினச்சிக்கல, ஆனால் அவர் அதை மாற்றிக்கணும், நான் பெருந்தன்மையாக இருக்கேன், அவரும் அந்த மாதிரி பெருந்தன்மையாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த வீடியோவில் வந்து எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, இளையராஜாவாக இருக்கட்டும், ஓகே இந்த டிஆர் கூட ஓகே, கடைசியாக அந்த பார்த்திபனோட இஷ்யூ வந்து ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா நம்ம கதையை வந்து இன்னொருத்தவங்க 3D படம் பண்ணாங்களான்னு தெரியாது, அது உண்மைன்ற பட்சத்தில் அது தப்பு தான், அதுக்கான ரிவார்ட் ஒரு கிரெடிட்டை வந்து கொடுத்து தான் ஆகணும் அவங்க. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் 2 cases இளையராஜா அண்ட் டிஆரோட கேஸ் என்னன்னா அவரை பெருமைப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சுமேல் பாய்ஸோட மிகப்பெரிய அந்த சக்ஸஸ்க்கு ரீசனே குணா கேவ்ஸில் பற்றி பேசினது, குணா படத்தை பற்றி பேசினது, அந்த படத்தில் ஒரு சாங் யூஸ் பண்ணது தான். ஆனால் அதை பாராட்டி இருக்காரு கமல் வந்து, அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அவங்க அந்த க்ரூவையே வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மீட்டிங் வச்சு அதையும் வந்து அவரோட யூடியூப் சேனல் பப்ளிஷ் பண்ணாங்க. பிகாஸ் அவரோட திறமை வந்து அங்கீகரிக்கப்படுது, அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் அவரோட மூவியை பற்றி பேசுகிறாங்க, இன்னும் அதுக்கான வேல்யூ இருக்குன்னு நினச்சி அவர் சந்தோஷப்படுறாரு. ஆனால் இந்த கேஸ் இளையராஜாவுக்கும் அதே தான் நடக்குது இல்லையா. வை மெனி டைரக்டர்ஸ் ஆர் யூஸிங் இளையராஜா சாங் அப்படின்னா, பிகாஸ் இட்ஸ் ஃபேமஸ்,
அதையும் தாண்டி வந்து அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது இந்த சாங்ஸ்லாம் கேட்டு தான் அவங்க வளர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸை வைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கலாம், அது அவங்களோட ஃபேவரட் சாங்காக இருக்கலாம். நான் அப்படி வைக்கும்போது வந்து இது ஆம்பளையே இல்லை, இல்லைனா வந்து வெக்கமே இல்லை, உனக்கு அறிவு இருக்குன்றத நீ எந்த அறிவை வச்சு கண்டுபிடிப்ப, இந்த மாதிரியான கேள்விலாம் வந்து கேட்கும்போது என்னடா இவர் இப்படி பண்ணுறாரு, என்னதான் இவர் சூப்பராக சாங்ஸ் போட்டாலும் ஜென்ரேஷனாக இவரோட சாங்கை கேட்காம இருக்கவே முடியாது. பட் இருந்தாலுமே பர்சனல் லைஃப்க்கும் டேலண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு பிகெஸ்ட் எக்ஸாம்பிள் இளையராஜா சார் தான். சரி, ஓகே. இந்த 3 இஷ்யூஸில் எந்த இஷ்யூ வந்து ஓகே, இந்த இஷ்யூ பண்ணது ஒரு அளவுக்கு ஒத்துக்கலாம், இந்த விஷயம் வந்து என்னால் ஒத்துக்கவே முடியல, இது அவர் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சர்க்கஸ் பண்ணுங்க. அது